மிதுன ராசி நேயர்களே, இந்த மே மாசத்துல உங்களுக்கு பல கிரகங்கள்னால நன்மைகள் கிடைத்தாலும், ஒரு சில கிரகத்தினால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அந்த பெரிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவும் இருக்கிறது. அந்த மாற்றங்கள பத்தி இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, மே மாதத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால பிள்ளைகளின் வழியில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் பிள்ளைகளுடைய வாழ்விலும் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு முன்னேற்றங்கள் இல்லாவிட்டாலும் குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிதாக தொல்லைகள் என்பது உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்துல இருக்காது. இருந்தாலும் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா மேலதிகாரியுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த உச்ச சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அதாவது 12ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா விரயஸ்தானம். விரயஸ்தான அதிபதியோட பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால நிச்சயம் நீங்க இந்த சமயத்துல புதிதாக ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா அதுல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தொழில விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் முதல் 2 வாரங்களில் இருக்கிறது. அதே நேரம் புதிய தொழிலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஆரம்பிக்காமல் இருப்பதும் நல்லது. இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்யும் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த சமயத்துல வெளிநாட்டு வேலைக்காக தேடி அலையறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களில் இருக்கிறது. இல்ல நான் வெளிநாட்டுல புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதோட இந்த நேரத்துல வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல உங்க பேரு நிச்சயமாக இடம்பெறும். அடுத்து இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகத்தினால பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா நிம்மதியான உறக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல கவனம் செலுத்தணும். ஏன்னா சனியுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுவறதுனால உறக்கத்துல மாதத்தினுடைய பிற்பகுதியில தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த சமயத்துல குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுகுது. இதனால உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் அது பெரிதாக உங்களை பாதிக்காது. அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுகாது. அடுத்து கேது பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த நேரத்துல அஷ்டமாதிபதியான சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுவுறதுனால நிச்சயம் உடல் ஆரோக்கியத்துல இந்த சனி தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். ஆகையால் இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அதே நேரத்துல புதிதாக சொத்து சேர்க்கைகள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதே நேரம் இந்த சனியானவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழல் என்பது உங்களுடைய தொழிலில் ஏற்படும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருவார். மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்துக்கு வருகிறார். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் அப்பா வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா சொத்து பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்தில் ராகுவானவர் அதிர்ஷ்டத்தை நம்பி உங்களுக்கு பல வழிகளில் ஈடுபட முயற்சி செய்வார். ஆகையால் இந்த நேரத்துல எந்த ஒரு அதிர்ஷ்ட சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா விரையாதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக அளவு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால படிப்புல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் குடும்பத்துல நீங்க பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏன்னா தரம் குறைந்த வார்த்தைகள் குடும்பத்துல வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மாதத்தில் லாபாதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல நீச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் என்பது அதிகரிக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அப்புறம் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி அவர் நீச்சமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது ஏற்பட்டு நிகழும். அதே நேரம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது உங்களுக்கு ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் இந்த சமயத்துல வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி வெளியிடங்களிலும் சரி உங்களுடைய எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா ரொம்ப
அதிகமாக இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து சண்டை சச்சரவுகள் வச்சுக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குருவானவர் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு வந்து நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். அந்த சமயத்துல அவர் 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிறது. அதே நேரம் யாரெல்லாம் திருமணத்துக்காக எதிர்பார்க்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா திருமணம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா அந்யோன்யம் பிறக்கும். உங்களுடைய நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக கூட இருப்பார்கள். அடுத்து ஜவுளி கடை, தரகு தொழில் இந்த மாதிரி தொழில் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தொழில வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பிறகு உங்களுக்கு நடக்க இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்துல விழுவதனால தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அப்புறம் 11ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்துல எந்த ஒரு முதலீடுகளிலுமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கேதுவானவர் பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால நீங்க செய்யற எந்த ஒரு காரியங்கள்லயுமே பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்வது நல்லது. அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அரசு சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த கேதுவானவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்துல மன தைரியம் என்பது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தைரியமாக இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே நேரம் தெளிந்த சிந்தனையோட நீங்க இருப்பீங்க. நீங்க செய்யற காரியங்களும் வெற்றிகள் கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.